அதானி கூட நடந்த ஒப்பந்தம் போட்டிங்களா இல்லையா? அதானி கூட உங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்களேன்னு ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஐயா கேட்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்லணும்ல ஒரு பொறுப்பா தலைமை அமைச்சர். இப்போ 1000 ரூபா கொடுக்குறேன்னு இருக்கா, அதை 2000 தருவேன்னு சொல்லுவேன். நீ வேணா எழுதி வை. 26 தேர்தல் இது நடக்குதால என்று. இப்ப 25 தேர்தல் வந்து வரப்போதுன்னு 25ல இருந்து குடும்பத்தைக்கு 1000 எங்க இருந்து விடுவ? 10 லட்சம் கோடி கடன், எல்லா துறைகளிலும் எண்ண முடியாத கிளப்பு. எந்த அரசின் நலத்திட்டங்களை நிறைவேற்ற காசு இல்ல, காசு கிடையாது. கூர்நோக்கு, பல்நோக்கு, தொலைநோக்கு, நுண்ணோக்கு மருத்துவமனை கட்டினீங்க. மருத்துவர் இருக்கானா? ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் இருக்கானா? மருத்துவர் இருக்காங்களா? அரசு மருத்துவருக்கு உரிய சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கா? பேராசிரியர் பெருமக்களுக்கு உரிய ஊதியம் கொடுக்கப்பட்டிருக்கா? 14,000 பேர் ஆசிரியர் பணித்தேர்வு எழுதி வெற்றி பெற்றிருக்கான, அவனுக்கு பணி நியமனம் செய்ய பத்திருக்கா? இல்ல. மாநகராட்சி விளையாட்டு திடலாம் தனியார் கொடுக்கிறது. கடைசியா சுடுகாடு, சுடுகாடுக்குன்னு தனியா இருக்கு. இப்ப நீ பணத்தை வச்சுக்கிட்டு நிற்கும் போது பணத்தை கொடுத்தா தான் உள்ள விடுவான். கேளு, எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத நல்ல ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறேன். எங்க அப்பா சொல்வார்ல 16 வயதுல படத்துல, நீ யாருன்னு கேட்டாலும் சப்பானின்னு சொன்னா சப்புன்னு அறிஞ்சுக்கிறேன். கோபாலகிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் சொல்ல சொல்ல அப்படின்னு. அதே மயில்கிட்ட வந்து கோபாலகிருஷ்ணன் அண்ணன் கமலஹாசன் சொல்ல அப்படி ஏன் சொல்றேன், நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் கோபாலகிருஷ்ணன். எல்லா பேரும் ஊர்ல என்னை சப்பானி சப்பானி தான் சொல்றேன். அது மாதிரி அவங்களே வந்து நாங்க நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நாங்க நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நாடு மக்களும் சொல்லணும். நீங்களும் மனச்சான்று இல்லாம வெக்கம் இல்லாம ஆய்வுக்கு போனோம். மக்கள் வந்து என்னை வரவேற்றார்கள், சூப்பர் என்றார்கள். அதை தவிர வேற ஆங்கில வார்த்தை தெரியாத மக்கள் சூப்பர் சூப்பர் என்றாங்க. இவர் போயிட்டு சூப்பர். நாங்க பார்க்காததா காலையில இருந்து இந்த வண்டியில கூட்டிகிட்டு வந்து வெயில்ல நிக்க வச்சு இந்த தாய்மார்கள் அந்த மக்களை 200 ரூபா காசுக்கு தட்டு கொடுத்து பூவை கொடுத்து வரும்போது வீசணும், கையை காட்டணும். இது ஒரு ஆட்சி. அதானி கூட நடந்த ஒப்பந்தம் போட்டிங்களா இல்லையா? அதானி கூட உங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்களேன்னு ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஐயா கேட்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்லணும்ல ஒரு பொறுப்பா தலைமை அமைச்சர். அவருக்கு வேற வேலை இல்லைங்கிறது. இதை விட உங்களுக்கு வேற வேலை என்ன இருக்குது? இல்ல அமைச்சரே சொல்லிட்டாரு. அந்த அமைச்சருடைய நேர்மை எங்களுக்கு தெரியாதா? அந்த அமைச்சருடைய நேர்மை, மின்துறை அமைச்சராக இருந்தவருடைய நேர்மை தெரியாது? அவர் சொல்லிட்டா நம்ம நம்பிடணும். ஆணவம் திமிர் கொண்டு அலைகிறார்கள். நம்மளுடைய தலைவன் பிரபாகரனுக்கு ஒரு கனவு. என்ன சொல்றாரு? தமிழ் இளம் தலை புரட்சிகர ஒரு தலைமுறை உருவாகணுங்கிறது. அவர்கள் வந்து ஆற்றல் மிக்கவர்களாக, ஆற்றல் மிக்க செயலாளர் செயல்படக்கூடியவர்களாகவும், அறிவு கூர்மை உள்ளவர்களாகவும், போர்க்கலை வல்லுநர்களாகவும், நாட்டுப்பட்டு கொண்டவர்களாகவும், கண்ணியமிக்கவர்களாகவும், நேர்மையாளர்களாகவும் வளர்ந்து வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு புரட்சிகர தலைமுறை தமிழினத்தில் உருவாக வேண்டும். அவர்கள்தான் அரசியலுக்கு வர வேண்டும், ஆட்சி அதிகாரத்தை நிர்வகிக்க வேண்டும் என்கிறார். அவர் கண்ட கனவை நிறைவேற்ற நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அரசியல் விடுதலை தான். மறுபடியும் உங்கள் அண்ணன் சொல்கிறேன், மாசேத்தும் சொன்னதுதான். அந்த செஞ்சேனை பேரணி நடக்கிற போது இறந்தவர் உடலை தூக்கி கொண்டு செல்வது கடினம். அதனால் நம்மோடு பயிற்சி எடுத்தவர்கள், நம்மோடு வளர்ந்தவர்கள் என்று பாராது அங்கெங்கே குழியை தோண்டி அடக்கம் செய்துவிட்டு வணக்கம் செலுத்திவிட்டு செல்கிற போது இறந்தவர் போக இருப்பவர் முன்னேறுக என்றார் மாசேத்தும். அதையே மொழியை என் உடன் பிறந்தார்களுக்கு சொல்லுகிறேன். சென்றவர் போக, நின்றவர் முன்னேறுக, போராடுக. நமக்கு கொள்கை கோட்பாடு தனி, அவர்களுக்கு கொள்கை நம்மளை திட்டுவது, விமர்சிப்பது. அதை தவிர ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த கொடி நான் வடிவமைத்தது, இந்த வண்ணம் நாம் உருவாக்கியது, இந்த கொள்கை நம் எண்ணத்தில் உருவானது.
நம் முன்னோர்கள் வகுத்த கோட்பாடு கொள்கையிலிருந்து உருவாக்கி கொண்டது. இது பல ஆயிரம் ஆண்டுகளாக நமது இன முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த லட்சியம். இது ஒருபோதும் வீழாது, உறுதியாக வெல்லும். இதை என் அன்பு தம்பி தங்கிகள் உள்ளத்தில் நிறுத்தி வைத்துக் கொண்டு உறுதியாக நிமிர்ந்து நின்று களத்திலே போராட வேண்டும். காவிய நாயகன், வீர திருமகன், நம்முடைய தலைவன். இங்கே பேசிய காளியம்மாள் கூட சொன்னார்கள், அறத்தின் வழி நின்ற மறவன் நம்முடைய தலைவன். அவர் மட்டும் நினைத்திருந்தால் கொழும்பு என்கிற ஒரு நகரமே இல்லாமல் தகர்த்து முடித்திருக்க முடியும். அவர் உறுதியாக நம்பினார், அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக நின்றார். என் இன மக்களை கொன்றொழிக்கிற இராணுவம் தான் என் எதிரியை ஒழிய சிங்கள மக்கள் அல்ல என்பதில் தெளிவாக இருந்தார். இல்லை என்றால் கட்டுநாயக்கா விமானத்தளத்திலே கொண்டு வீசிய நம் தலைவன் பொது விமானத்தளத்தில் போட எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? செஞ்சோலையில் அவர்கள் விண்வெளியிலிருந்து தாக்குதல் நடத்திய 61 குழந்தைகளை கொன்ற அடுத்த நொடியில் தன்னிடத்திலும் வானூர்தி இருந்ததை பறந்து போய் அவர்கள் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போட எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? ஏன் செய்யவில்லை? அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவன். அதனால்தான் அவன் காவிய நாயகன், நம்முடைய தலைவன், பேரன்புக்கார். தன்னை ஆதரித்தார்கள் என்பதற்காக சிங்கள அவர் கணவனை கொன்று விட்டார்கள் என்பதாக தப்பி ஓடி வந்து மகளும் தாயும் ஓடி வந்தது தலைவனிடத்தில் தான். அவர்களை அரவணைத்து ஆறத் தழுவி ஆதரவு கொடுத்து தொலைக்காட்சியில சிங்கள செய்தி வாசிக்க அந்த பெண்ணுக்கு வேலை கொடுத்து வைத்திருந்தார். நான் போய் பார்க்கிற போது அந்த பெண்ணை அறிமுகப்படுத்தி வைத்தார்கள், அந்த தாயையும் அறிமுகப்படுத்தினார். பகைவனுக்கும் அன்பு காட்டுவாய் நன்னெஞ்சை என்பது போல எதிரிக்கும் அன்பும் கருணையும் இரக்கமும் காட்டியவன் நம் உயிர் தலைவன் மேதகுவி பிரபாகரன் அவர்கள். உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழின மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பெயரளவில் தலைவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி கலைந்து செல்வது சரியாக இருக்கு. உண்மையிலேயே நம் உயிர் தலைவருக்கு நாம் வாழ்த்து சொல்வது என்பது அவர் நமக்கு தந்திருக்கிற அந்த பொறுப்பை கடமையை உணர்ந்து செயலாற்றுவதில் தான். அப்போதுதான் நாம் உண்மையிலேயே அந்த தலைவனை நேசிப்பது, அவர் வகுத்து தந்த பாதையில் நடப்பது என்பது உறுதியாகும்.